அப்போ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிஷபராசி என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த 16ஆம் தேதி வரைக்கும் வாண்டடா வந்து உங்ககிட்ட வம்பிழுப்பாங்க. நீங்க என்னதான் நீங்க வந்து சக்சஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தீங்கனாலும் கூட உங்க மேல பழி சுமத்துவாங்க. பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும், நாலேஜ் நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் கிடைக்கும். குலதெய்வம் உங்க கூட 21ஆம் தேதிக்கு மேல வந்து உட்காந்துக்குங்க. கொடுத்த பணம் திரும்பி வராது, ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அது 4ஆம் இடங்கிறது நண்பர்களே பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. உறவினர்கள் கிட்ட கொடுத்த பணம் திரும்பி வராது. அதே போல 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அவர் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு வருமானம் உங்க கையில எண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு காசு பணம் புழக்கங்கள் ஏற்படும். அது கட்டும் பொழுது நினைச்சுக்கிட்டே கட்டும் பொழுது அந்த தாயாருடைய திருமேனியில போய் அந்த பூ சாற்றப்படும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பார்க்கலாம். இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம், அதை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் விலகி யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதத்துல குரு பகவான் தன்னுடைய கடக வீட்டுல உச்சமாகி புதனோட ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதனும் கேதுவும் அதே போல சூரியனும் சேர்ந்து சிம்ம வீட்டுல இருக்காங்க. சிம்ம வீட்டுல சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். புதன் 21ஆம் தேதிக்கு மேல கன்னியா வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல நீச நிலையில் இருக்கிறார். பொதுவாகவே சுக்கிரன் நீசமானா, ஏன்னா சுக்கிரன் தான் வந்து எல்லாருக்குமே லக்ஸரியா இருக்கக்கூடியவர், பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர். அப்ப சுக்கிரன் நேசமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பலன்கள் கொடுக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். சூரியனும் கேதுவும் சேர்ந்து சிம்ம வீட்டுல நிக்கிறாங்க. பொதுவாகவே சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பித்ருதோஷம், முன்னோர்கள் சாபம், முன்னோர்களுடைய தோஷம், குலதெய்வ தோஷம், அப்பாவளி, பூர்வீகம், பூர்வீக சொத்து, பாட்டனார் சொத்து, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, சூரியனுக்கு ராகு கேதுக்கள் திரிகோணத்துல இருக்கு, அல்லது சூரியனுடைய சாரத்துல ராகு இருக்குது, ராகு கேது சாரத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த தாக்கம் இருக்கும். இப்படி இருந்தாலும் அந்த தோஷம் உண்டு. ஆனா பயப்பட வேண்டியதில்லை. இந்த சூரியன் கேது ராகு சேர்க்கை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்காது, அவங்க மூலமா முன்னேற மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட தானாக உழைத்து யாருடைய உதவிகளும் இல்லாம தன் கையை ஊன்றி தானாக மேல வந்து ஜெயிக்கக்கூடியவர்கள். அதுவும் சூரியன் கேது சேர்க்கையில பாத்தீங்கன்னா சூரியனா கேது அப்படின்னு சேர்றது ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்போ அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே உதவி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துக்கே பணம் கொடுக்கக்கூடியவர்கள், கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் நிறைய இருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும். தானா முன்ன வந்து சமாளிக்க முடியாது அவங்களால. அதனால முன்னாடி ஒரு ஆளை நிறுத்திட்டு பின்னாடி இருந்து எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது சூப்பரா சக்சஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்க ஜாதத்துல அது இருக்குதுன்னா எந்த நேரங்காலங்கள் அதுல வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து சுக்கிரன் பாருங்க, 16ஆம் தேதிக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து நீச நிலையில் இருந்தாலும் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய மூல திரிகோண வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடிய துலாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வருகிறார். அது தன்னுடைய சொந்த வீடு. அங்கதான் சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்க போறாரு. சோ இந்த அமைப்பு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். சனி ஆல்ரெடி வக்கரகதியில இருக்கார். உங்க ஜாதகத்தில் சனி வக்கரகதியான்னு பாருங்க. அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள். ஏன்னா சனி வக்கரமாகும் பொழுது நேரடியாக 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். இதுவும் ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும். சோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில இப்ப என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி அதிபதி இந்த மாதம் சுக்கிரன் நீசம் பெறுகிறார். 5ஆம் வீட்டுல நீசம் பெறுகிறார். பொதுவாகவே 5ஆம் இடத்தில் ஒரு நீச கிரகம் இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்கள் இருந்தாலோ 5ஆம் அதிபதி நீசமானாலோ ஒரு படிப்பு தடை ஏற்படும். 4ஆம் இடம் தாங்க படிப்பு தடைக்கு சொல்லக்கூடிய இடம். அப்படி இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு கலைகள், பதவி உயர்வு, ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, இது எல்லாமே 5ஆம் இடம் தான்.
அப்போ ஒரு ஜாதகத்துல என்னதான் வந்து 4ஆம் இடம் வலுத்திருந்தாலும் 5ஆம் இடம் கெட்டு விட்டால் அவர்களால படித்த விஷயத்தை ஞாபகத்தையும் வச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ 5ஆம் இடத்துல நீசமாகிறார். அது குலதெய்வ ஸ்தானத்துல நீசமாகிறார். 1 மற்றும் 6ஆம் அதிபதி. அப்போ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ரிஷப ராசி என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த 16ஆம் தேதி வரைக்கும் வாண்டடா வந்து உங்ககிட்ட வம்பிழுப்பாங்க. நீங்க என்னதான் நீங்க வந்து சக்சஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தீங்கனாலும் கூட உங்க மேல பழி சுமத்துவாங்க. நீங்க வந்து இந்த டைம்ல என்ன பேசுனீங்கனாலும் அது வந்து நீங்க பேசுறது வந்து சரியில்லை, நீங்க சரியில்லை, நீங்க ட்ரிகர் பண்றீங்க, இது வந்து உங்களுடைய தேவைக்காக பண்றீங்க, நீங்க சுயநலமா யோசிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பழி கண்டிப்பா ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை ரிஷபத்துக்கு வரும். ஏன்னா உங்களுடைய 1 மற்றும் 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் தான் பழி வாங்கக்கூடிய ஒரு இடம், பழி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம், பகைவர்களை சொல்லக்கூடிய ஒரு இடம், பகைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம், இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்ப அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசமாகும் பொழுது வேற வழியே இல்லை, என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துக்கோங்க. ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு பவர் கிடையாது. இந்த 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடைய மூல திரிகோண வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வந்துறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ என்ன பேசினாலும் பேசு, என்ன அடி வேணா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து அமைதியாக இருந்து கொள்வது என்பது நல்லது. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு புகழ் கிடைக்காது. சோ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பெருசா நீங்க ஒரு விசேஷத்துக்கு கூட போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். பேசாம நீங்க இருங்க, கோவிலுக்கு போங்க, உங்க வேலையை பாருங்க, இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. விசேஷத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு பழியோட போயிருமே தவிர போய் அங்க பஞ்சாயத்து ஆகிறதுக்கு வரலைங்கிற ஒரு பழியோட ஏத்துக்கிட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க யாருகிட்ட வேணா சொல்லி புரிவீங்க, புரியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் உங்க மேல வந்து பகைமையை புகுத்துறார்களோ அவங்க முன்னாடியே நீங்க வந்து இவர் இப்படி பண்ணல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஏன்னா சனி வேற பாக்குது இல்லையா 16ஆம் தேதி வரைக்கும். இந்த சனி தான் வந்து பலியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனாலும் கூட உங்களுக்கு சனி நல்ல நிலையில தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அதனால ஒரு மன கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ரமோஷனாவே நம்ம போகணும். ஒரு 16ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய விஷயத்தெல்லாம் செய்து கொள்வது என்பது நல்லது. பட் இப்போ நல்லாதான் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல இன்னும் நல்ல நேரங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான். இந்த 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேது அதோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து நிக்கிறார். பொதுவாகவே சூரியன் கேது சேர்க்கைக்கு ஒரு பலன் நான் சொல்றேன். இப்போ புதன் அங்க இருக்கும் பொழுது புதன் கேது சேர்க்கை நம்ம எடுத்துக்கிட்டாலே படிப்பு தடை, ஞாபக சக்தி குறைஞ்சு போறது, எல்லா விஷயங்களும் பாத்துட்டீங்கன்னா மறந்து போறது. ஒரு விஷயத்த ஒரு சாவி வைக்கிறீங்க அதை மறந்துடுவீங்க, ஒரு புக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க அதை மறந்துடுவீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை மறந்துடுவீங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய கார்டு எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ரேஷன் கார்டுல இருந்து ஸ்மார்ட் கார்டுல இருந்து எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகும். அல்லது வச்சுட்டு மறந்துட்டு தேடிட்டு இருப்பீங்க. மொபைல்ஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மொபைல் உடஞ்சிரும் அல்லது மேல அந்த ஸ்கிரீன் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ இதுல எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல பாத்துட்டீங்கன்னா ரிஷபராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள் இந்த டைம்ல படிப்புல கொஞ்சம் மந்தமா தான் இருப்பாங்க. சோ அதனால பேரண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப போட்டு பிரஸ் பண்ண வேண்டாம். கேதுவோட புதன் இருக்கும்போது, ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது அடிப்படை கல்வி. அந்த அடிப்படை கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் கேதுவோடு இருக்கும்பொழுது படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. பட் எக்ஸாம் எழுதும்போது மறந்துடுவாங்க. அல்லது இங்க ஒண்ணு படிச்சுட்டு போய் அங்க வேற மாதிரி அது ப்ராசஸ் ஆயிடும். இப்ப இவங்க வந்து ஒரு பாயிண்ட் நல்லா படிக்கிறாங்கன்னா அங்க போய் அவங்களுக்கு தோன்றது எழுதிடுவாங்க. அதுவும் கரெக்டா தான் இருக்கும். பட் வந்து உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து மார்க் குறைக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணி விடுறதோ, கெட்ட பேர் பண்ணி விடுறதோ, ஒரு சின்ன அவமானத்தை கொடுக்கறது எல்லாம் பண்ணும். சோ வந்து ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியில வீட்டுல என்ன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த டைம்ல கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மார்க் கம்மியா தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். 21ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த புதன் வந்து இந்த கேது விட்டு ரிலீஃப் ஆகி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஆட்சி உச்ச பலம் பெறக்கூடிய ஒரே வீடு கன்னியா வீடு தான். அது இந்த புதனுக்கு தான் கிடைக்கும். எந்த கிரகங்களுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஆட்சி பலம் பெறுவாங்க, ஒரு இடத்துல உச்ச பலம் பெறுவாங்க. ஆனா இது ரெண்டையுமே வந்து பெற்ற கிரகம் எதுன்னா புதன் தான். அது தன்னுடைய சொந்த வீட்டுல கன்னியா வீட்டுல பெறுது. அப்ப 21ஆம் தேதிக்கு மேல படிப்பு நல்லா வரும், பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும், நாலேஜ் நல்லா இருக்கும், படித்த படிப்புக்குண்டான வேலைகள் கிடைக்கும். குலதெய்வம் உங்க கூட 21ஆம் தேதிக்கு மேல வந்து உட்காந்துக்குங்க. அது வரைக்கும் ஞானத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குலதெய்வம் என்ன பண்ணலாம், எங்க போலாம், எங்க வரல, குடும்ப சார்ந்த விஷயம், முன்னோர்கள் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான ஞானத்தை கொடுப்பார்களே தவிர இந்த 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் உங்க கூட இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையா இருக்கும். அதுக்கு மேல பிளான் பண்ணுங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு
சுக்கிரன் வந்து 16ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனாலையும் இந்த புதன் 21ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய 2 காலகட்டங்களுமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இதற்கு மேல நீங்க பிளானிங் பண்ணுங்க. அதற்கு மேல பண வரவு சூப்பரா இருக்கும். அது வரைக்கும் பண வரவு கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி இல்லையா, கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது. அதே போல நீங்க இப்ப கொடுத்த பணம் திரும்பி வராது. ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அது 4ஆம் இடத்துல நண்பர்கள், நண்பர்களே பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. உறவினர்கள் கிட்ட கொடுத்த பணம் திரும்பி வராது. அல்லது உறவினர்கள் வந்து உங்ககிட்ட பணம் கேட்பாங்க. உங்களால அந்த டைம்ல கொடுக்க முடியாத சூழ்நிலைகளா இருக்கும். சோ பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு 21ஆம் தேதி வரைக்கும், பேச்சு சார்ந்த விஷயத்துல ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும். பேச்சு விஷயங்கள், யாராவது கிட்ட போய் பேசுறீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும், உங்களுடைய ப்ராசஸ் இருந்தாதான் அங்க வந்து அந்த விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பேச்சு மூலமா தான் எல்லாத்தையும் நம்ம கட்டி போட முடியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் அது 21ஆம் தேதி மேல வைங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் உங்களால முடிந்த அளவுக்கு தள்ளி போடுவது என்பது ரொம்ப நல்லது. அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்லயே இருக்கார். இருப்பினும் கேதுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் ஏதாவது உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அது என்ன, ஏன் நமக்கு அந்த உடல்நிலையில பிரச்சனை வந்து, ஏன்னா கேதுங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா, எதனால நமக்கு அந்த உடம்புல ப்ராப்ளம் வந்துச்சு, என்ன ரீசன், அப்ப எங்க பாக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சூரியன் கேது சொல்லி கொடுத்துருவார். அதே போல உங்க ஜாதகத்தில் சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில இருக்கு அப்படின்னா இந்த நேர காலகட்டங்கள்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணங்கள் கொடுக்கறது, அதே போல பாத்தீங்கன்னா திலகோமம் பண்றது, இது போல சில விஷயங்கள் ஜாதகத்தில் தோஷங்களாக இருந்து உச்சகட்டமாக முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல போய் நீங்க வழிபாடுகளோ அந்த பரிகாரங்களோ நீங்க செய்யும் பொழுது பல மடங்கான வெற்றியும் வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதன் மூலமாக உங்களுக்கு நோய் நொடிகள் குறையிறது, சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்தமா மனைகள் வாங்கக்கூடியது, வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே தடைகளாக இருக்குன்னா அதெல்லாம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றுக்கத்துக்கு இடமே கிடையாது. இந்த புதன் மட்டும் 21ஆம் தேதிக்கு மேல கீழே வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது மனைவி மூலமாக வருமானம், அல்லது மனைவி உறவுகள் மூலமாக வருமானம், கணவர் மூலமாக வருமானம், அல்லது கணவர் உறவு மூலமாக வருமானம், இப்படிங்கிறதுல கொடுப்பாரு. அதே போல 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அவர் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு வருமானம் உங்க கையில எண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு காசு பணம் புழக்கங்கள் ஏற்படும். இதுலயே நம்ம உள்ள போய் சொல்ல போகணும்னு பாத்துட்டீங்கன்னா இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, குடும்பத்தோட எங்காவது ட்ரெக்கிங் போயிட்டு வர்றது, தீர்த்த யாத்திரைகள், 12ஆம் இடங்கிறது தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது, அந்த பிரசாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கையில கிடைக்கிறது. நீங்களே போகலினாலும் ஏதாவது ஒரு பழமையான ஸ்தலம், முருகன் ஸ்தலம், இந்த போல இருக்கக்கூடிய பிரசாதங்கள் உங்களுக்கு கைக்கு வர்றது, இதெல்லாம் இந்த மாசம் கண்டிப்பா ரிஷப ராசிக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஒரு சிலர் கேட்பாங்க, நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், அங்கிருந்து ஒரு வேற வேலைக்கு போலாமா, வேற நாட்டுக்கு போலாமா, அதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் மாறலாம். இப்ப மாறக்கூடிய அந்த வேலை நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இப்ப இருக்கிறத விட உங்களுக்கு உயர்ந்த ஒரு இடத்துலதான் கொண்டு போய் வைப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ இதெல்லாமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை லைஃப்ல வந்து உங்களுக்கு கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. சோ கிரகங்களுக்கு தகுந்தது போல போயிட்டீங்கன்னா போதும். நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட்டா போய் பண்ணினாதான் நமக்கு வந்து அது அடிவிழுமே தவிர, சரி இல்லையா, அப்ப அமைதியா இருந்துக்கணும். அப்ப என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம், என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கோம். சோ பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும் கடைபிடிங்க. அடுத்த மாசம் அந்த கிரகம் பலமாகும் பொழுது அதற்குண்டான வேலைகளை வந்து நம்ம செய்யலாம். சரி, இப்ப என்ன பண்ணலாம், ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாசம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் சுக்கிரன் நீசமாக இருக்கிறனால, சுக்கிரன் அப்படின்னா மல்லிகை பூ, சுக்கிரன் அப்படின்னா வெள்ளை நிறம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பெருமாளுக்கு வெள்ளை பட்டு அல்லது வெண்மையா ஆஃப் ஒயிட் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சந்தன கலர் பட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல பெருமாளுக்கு ஒரு துணி வாங்கி கொடுப்பது ரிஷபராசிக்கு மிகுந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உங்களால முடிந்த மல்லிகை மாலை அல்லது மல்லிகை பூ உங்க கையால கட்டி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆண்களாக இருந்தா வீட்டுல மனைவியை கட்டி கொடுக்க சொல்லுங்க. பெண்களாக இருந்தால் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை அந்த பூ கட்டும் பொழுதே சொல்லிக்கிட்டே அந்த தாயை நினைச்சுக்கிட்டு, மகாலட்சுமி அம்மாவை நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த பூ கட்டும் பொழுது உங்களுடைய எண்ணத்தை ஃபுல்லா, உங்களுடைய பிரச்சனைகளோ எது இருந்தாலும் சரி, அது கட்டும் பொழுது நினைச்சுக்கிட்டே கட்டும் பொழுது அந்த தாயாருடைய திருமேனியில போய் அந்த பூ சாற்றப்படும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் காலத்துல எல்லாம் வந்துட்டு யாரும் இப்பதான் நம்ம வந்து பூ கட்டி கட்டி நம்ம வாங்கிக்கிறோம். சோ அப்பெல்லாம் வந்து வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் நம்ம பூவே விளைவிச்சோம், விவசாயம் பண்ணணும், அதுல இருந்து எடுத்து எல்லாமே நம்ம கட்டி சாமிக்கு போட்டுக்கிறப்போ மனசு நிம்மதியாவது இருந்தோம். பட் இப்ப அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது இந்த அவசரமான ஒரு வாழ்க்கையில இந்த கலியுகத்துல மன நிம்மதியை பெருசா இப்ப யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. சோ வந்து இதுல சின்ன ஒரு பரிகாரம்,
உங்களுடைய மனசும் தெளிவாகும். மல்லிகை பூக்கு வந்து நம்மளுடைய மனதை மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதனுடைய ஸ்மெல்ல வந்து நம்ம அடிக்கடி மோந்து பாக்குறதுனாலயோ அல்லது வந்து அந்த மல்லிகை பூவை வந்து நம்மளுடைய தலைமீட்டுல வச்சுட்டு படுக்கிறப்போ அந்த குழப்பம் எல்லாம் விளக்கும் அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக்கலான உண்மையை நம்ம வந்து இப்போ தாந்திரிக பரிகாரத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். சோ வந்து இதுவும் நீங்க செய்யலாம். ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீசம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கும் பொழுது, மல்லிகை பூ வந்து உங்க தலைமேட்டு கிட்ட நீங்க வச்சுட்டு படுக்கும் பொழுதும், தலைமேட்டுக்கு அடியில அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும். பெண்களாக இருந்தா தினமும் மல்லிகை பூ வைக்கணும். இது இந்த காலத்துல ஒரு சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் வர்ற வரைக்கும் அதிகமா மல்லிகை பூ யூஸ் பண்ணும்பொழுது, இந்த சுக்கிரனுடைய அம்சம் பணவரவு, இந்த மனதில் இருக்கக்கூடிய வலி, வேதனைகள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கும், தெளிவான ஒரு மனோநிலையை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு இந்த மல்லிகை பூ வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்வது என்பது இந்த மாதம் ரொம்ப விசேஷம். அது வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை இந்த நாட்கள்ல போய் செய்வது என்பது அதை விட ரொம்ப விசேஷம். இதை வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. குறைஞ்சபட்சம் இந்த மாதம் முழுவதும் செய்தாலும் ரொம்ப யோகம். அல்லது சுக்கிரன் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் நீசத்துல இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் செய்தாலும் இந்த பலன் உங்களுக்கு 100% உங்களுக்கு பலிதமாகும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளே சரணம்.